எல்லாரும் காணொளியோட முகப்பை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரியே தான் பங்குனி மாதத்தில் 3 தானங்கள் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் உண்டு. அந்த 3 என்னென்னு நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். நீங்கள் அந்த 3ல் முதல் 2 விஷயம் பண்ணாலே போதுமானது. அவ்வளவு பெரிய புண்ணியங்களை உங்களுக்கு அள்ளி தருவதில் வல்லமை பெற்றது இந்த தானங்கள். முதல் தானமாக தானத்திலேயே சிறந்த தானமாக விளங்கும் அன்னதானம். உங்களால் அன்னதானம் எல்லாருக்கும் நான் பண்ணணும்னு சொல்ல 100 பேருக்கு 50 பேருக்குலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு பேருக்கு பசியாடணும். அவங்க சும்மா ஏதோ சாப்பிட்றேன் கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லாமல் அவங்க வயிறார சாப்பிட்டாங்க, ஒரு வேளை சாப்பிட்டாலும் அவ்வளோ பெரிய புண்ணியம் இந்த பங்குனி மாதத்தில். நீங்கள் மனுஷனுக்கு கொடுக்குற அளவு கூட என்னால் முடியலை அப்படின்னா ஒரே ஒரு பச்சரிசி, கைப்பிடி பச்சரிசி எடுத்துகிட்டு போய் ஒரு புத்தில், எறும்பு புத்துலையோ இல்லை பிள்ளையார் கோவில் அரச மரத்து அடியிலையோ நீங்கள் போட்டாலோ அது ஒரே ஒரு எறும்பு சாப்பிட்டா, ஒரு உயிரினம் சாப்பிட்டா, ஒரு ஆள் சாப்பிட்டதுக்கு சமமான புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு புண்ணியம் அது, எத்தனை எறும்பு சாப்பிடணும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அத்தனை புண்ணியங்களும் நீங்கள் பெறுவீர்கள். 2வது விஷயம் என்னென்னா, நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்ன விஷயம்தான். 2வது விஷயமா என்னென்னா, நீர் தானம் கொடுக்குறது, தாகம் தீர்க்கிறது. தாகம் தீர்க்கிறது அவ்வளவுது அன்னதானத்துக்கு ஈக்குவலாக தாகம் தீர்க்கிறது தான். தாகம் நீங்கள் என்ன வேணால் தாகம் கொடுக்கலாம். பானங்கள் கொடுக்கலாம், குளிர்பானங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தானம் பண்ணலாம். குளிர்பானம்லாம் இல்லை, ஒரு தண்ணி, பச்சை தண்ணி கொடுத்தாலுமே அது தானத்தில் தான் சேரும். பங்குனி மாதம் அவ்வளோ புனிதமான மாதம். மோர் தானம் கொடுக்கலாம். நீர் விஷயங்களில் ஏதாவது ஒரு தானம் நீங்கள் கொடுங்க, தானம் கொடுங்க, நல்லது நடக்கும். இந்த 2 விஷயங்கள் மிக மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3வதாக கொடுக்க முடிஞ்சால் செய்ய, முடியலைன்னா வேண்டாம், விட்டுடலாம். இந்த காலம் வெயில் காலமாக இருக்குது. பங்குனி மாதத்தில் நீங்கள் கொடை வாங்கி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா பாதத்திற்கு போகிற செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால் முடிஞ்சது, இது முடிஞ்சால் செய்யலாம், கட்டாயம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன அந்த 2 விஷயங்கள் ரொம்ப எளிமையானது. அதை நீங்கள் செஞ்சாலே போதும், பல புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். இது வந்து உங்களால் முடியும் அப்படின்னா 1 பேருக்கோ 2 பேருக்கோ மட்டும் செஞ்சால் கூட போதுங்கிறது. உங்களால் செய்ய முடியும்னா செய்யலாம். இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அடுத்த வருஷம் பங்குனி மாதத்தில் அந்த இறைவனோட அருளால் நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்றீங்கிறது நீங்கள் தான் உதாரணமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.